அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். சுரேஷ் தூங்கி எந்திரிச்சு வராங்க. சுரேஷ் வந்ததுமே உடனே சுரேஷோட அம்மா வந்து, ஏன் சுரேஷ் கண்ணுல இன்னும் தூக்கம் அப்படியே கிடக்கு, நீ என்னடா வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இருக்கட்டும்மா, பரவாயில்ல, தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏ மலரு, மலரு, சுரேஷ் எழுந்து வந்துட்டான் பாரு, காஃபி எடுத்துட்டு வா அவனுக்குன்னு சொன்னதும் உடனே மலர் ஓடி வந்து காஃபி குடுக்குறாங்க. இப்ப என்ன யோசிச்சாங்களோ தெரியல மதி. உடனே வெளிய வந்து, நான் என் அப்பாவ பார்க்கணும். ஃபோன் பண்ணாலும் ஸ்விட்ச்ட் ஆஃப்ன்னு வருது. நான் அவங்கள பார்க்கணுன்றாங்க. உடனே சுரேஷோட அம்மாவும், அப்பாவும் வந்து, என்னுடைய கம்பெனில வேலை செஞ்சவங்க யாரும் கல்யாணத்துக்கு வரல. அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொல்றாங்க. கல்யாணம் நேத்து தானே முடிஞ்சிருக்கு. உடனே வந்து போய் பார்க்கணுமா? அதுதான் மாப்பிள்ளை இருக்காருல்ல. மாப்பிள்ளை எல்லாமே பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் அம்மாவோட ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப்னு வருது. என் அப்பாவுக்கு என்னாச்சு, ஏதாச்சுன்னு கூட எனக்கு தெரியல. கல்யாணம் முடிஞ்ச கையோட அவர் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாங்க. நான் அவரை பார்த்தே ஆகணும்னு சொல்லி ரொம்பவே பிடிவாதம் பிடிச்சதும், உடனே சுரேஷோட அம்மா கேட்குறாங்க. நீ வந்து போயே ஆகணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறியா? இல்லை நான் நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் போவேன் நீ சொல்றியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம மதி பாட்டுக்கு நின்றுட்டு இருக்காங்க. உடனே மலர் வந்து, இல்ல, அந்த பொண்ணு வந்து சொல்றதும் சரிதானே. அவ அப்பாவை பத்தி அவ நினைச்சிட்டே இருப்பா. இங்க இருந்தாலும் அதே நினைப்போட தான் அவ இருப்பா. அதுக்கு அவ போயிட்டு வர்றதே மேலா தானே இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதும், சுரேஷ், நீ அவளை கூட்டிட்டு போயிட்டு வான்றாங்க. என்னது நானா? நானெல்லாம் போகலப்பான்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. கல்யாணம் ஆயிட்டு முதல் முறையா போறீங்க. புருஷன் பொண்டாட்டிய போனா தானே பார்க்குறவங்க கூட எதுவும் சொல்லாம இருப்பாங்க. கூட்டிட்டு போய் வாடான்றாங்க. சரிப்பா, நீங்க சொல்றதுக்காக நான் கூட்டிட்டு போயிட்டு வரேன். சுரேஷ் வந்து சொல்றாங்க. உடனே மதி கிளம்புறாங்க. நில்லு ஒரு நிமிஷம். என்ன இப்படியே தான் போக போறியான்றாங்க. ஏன் இதுக்கு என்ன? ஏய், போய் புடவைய மாத்திட்டு போ. கல்யாணம் நேத்து தான் ஆயிருக்கு. உடனே சுடிதார் போட்டுட்டு போனா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னதும் மதி அதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணலான்னு வராங்க. உடனே மலர், நீ வா, நீ வான்னு சொல்றேன்ல, வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து, இங்க பாரு, உன்னை பர்மிஷன் கொடுத்து அனுப்புனதே பெரிய விஷயம். போனியா, போய் பாத்தியான்னு இல்லாம அவங்க கிட்ட எதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு போய் சேரி கட்டிட்டா போ, போ சொல்றேன் இல்லைன்னு சொன்னதும் மதியம் சேரி கட்டிட்டு வெளியே வந்து தயங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. சுரேஷ் கிட்ட பேசாம. மலரும் பாக்கியராஜும் வெளியே வராங்க. சுரேஷ், புறப்பட்டுட்டீங்களான்றாங்க. ஆமாண்ணேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு உட்கார. மலர் போயிட்டு, போ மதி, போய் உட்காருன்றாங்க. மதியும் போயிட்டு உட்கார ட்ரை பண்றாங்க. மதியால உட்கார முடியறதில்ல. உடனே சுரேஷ் முறைச்சு பாக்குறாங்க. மலர் வந்து, என்ன சுரேஷ், எதுக்கு முறைச்சு வேற பாக்குற? இவ்வளவு பெரிய வண்டியில புடவை கட்டிட்டு உட்கார்றதெல்லாம் எந்த அளவுக்கு சிரமம் தெரியுமா? அத பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மதி உட்கார்றாங்க. ஏன் உனக்கு புடவை கட்டி பழக்கம் இல்லையா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நான் காலேஜுக்கெல்லாம் புடவை கட்டிட்டு தான் போவேன். இந்த வண்டியில புடவை கட்டிட்டு உட்கார முடியல. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் உட்காரணும், இவ்வளவுதான் சொல்லிட்டு உட்கார சொன்னதும் சுரேஷ் வேகமா வண்டி ஓட்டிட்டு போறாங்க. மலர, என்னதான் இப்படி எல்லாம் வேகமா ஓட்டிட்டு போறாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு மலர் ஒரு பக்கம் நினைக்க, மதி வந்து பிடிக்கிறதுக்கும் வாட்டம் இல்லாம ரொம்பவே வந்து இடிச்சிட்டே வராங்க. உடனே சுரேஷ் வந்து கண்டபடி பேசுறாங்க. என்ன நினைச்சிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இப்படி உரசிட்டு உட்காருன்னு சொல்லி திட்டினதும், ஒரே நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க, ஓரம் வண்டியை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஆட்டோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஆட்டோல ஏறி போயிடுறாங்க. சுரேஷுக்கா பயங்கரமா கோவம் வருது. உடனே தங்கராஜுக்கு கால் பண்ணி, மாமா, வீட்ல சொன்னாங்கன்றதுக்காக அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவ வந்து வர்ற வழியில வந்து உட்கார்ந்துட்டு வந்தது சரியில்ல. 2 திட்டு திட்டுனேன். உடனே இறங்க சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஆட்டோ புடிச்சிட்டு போறான்றாங்க. ஏண்டா அறிவு கெட்டவனே, அந்த பொண்ணு கிட்ட பொறுமையா பார்த்து நடந்துக்க மாட்டியா? நீ இப்ப உடனே வர, வந்து நீ என்ன பண்ற தெரியுமா? நீ அந்த பொண்ணு வந்து தனியா வந்த விஷயம் தெரியக்கூடாது. உடனே நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா, வான்னு சொல்றேன் இல்லைன்னதும் உடனே வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் கோவமா மதி வர்றதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து நின்றுறாங்க. மதி வந்து சுரேஷ பாக்குறது கிடையாது. அப்படியே அந்த பக்கம் கிளம்பி போறாங்க. இந்த பக்கம் மதி வந்து தங்கராஜா பார்த்தும் பார்க்காத மாதிரி ரூமுக்குள்ள போயிடுறாங்க. பின்னாடி சுரேஷும் வந்து நிக்கிறாங்க. இந்த மாதிரி திமிரு புடிச்சவளெல்லாம் நான் பார்த்ததே இல்ல மாமா. நான் வந்து ஹாஸ்பிட்டல் முன்னாடி வந்து நிக்கிறேன். பார்த்தும் பார்க்காத மாதிரி போறா. இந்த அளவுக்கு அவளுக்கு கொழுப்பேறி இருக்குன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு தங்கராஜ் சொல்றாங்க. விடு மாப்பிள, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்து தான் ஆகணும். பார்க்கலாம் எத்தனை தூரம் அவ போறா, அவ திமிருலன்னு பார்க்கலாம். நீ வா, வான்னு சொல்றேன் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப வராங்க. வந்ததுமே மதி நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு,
அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் அங்க வந்ததும் எந்திரிக்க பாக்குறாங்க. என்ன எதுக்கு எந்திரிக்கிறீங்க? நாங்க என்னதான் உங்க முதலாளியா இருந்தாலும் உடம்புக்கு முடியாம நீங்க படுத்து இருக்கீங்க. உங்ககிட்ட போயிட்டு நான் இப்படியெல்லாம் ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். படுங்க. உங்க பொண்ணுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் அமைச்சு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கல்ல? கல்யாணம் ஆனதுமே புருஷன் பொண்டாட்டிய ஜோடியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. பார்த்தேன் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மதிக்கா கோபம். சுரேஷுக்கும் கோவமா தான் இருக்கு. உடனே மதியோட அப்பா வந்து, உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. நீங்க பெரிய மனசு பண்ணி என்னுடைய பொண்ணுக்கு வாழ்க்கை குடுத்துருக்கீங்க. இத கடைசி வரைக்கும் நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லி நன்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளிய வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே மதி, எதுக்கு? உங்ககிட்ட பேசலாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் உங்ககிட்ட பேசலாம் மாட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றாங்க. நான் பேசணும்னு சொல்றேன் இல்லம்மா. கொஞ்சம் வாமான்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிடுறதுனால மதியும் வேற வழி இல்லாம தங்கராஜ் கிட்ட போறாங்க. இங்க பார், இப்பவே உன் அப்பன்கிட்ட நீ திமிரா நடந்துக்கிற, சொல் பேச்ச கேட்கறதில்ல, சுரேஷுக்கு பொண்டாட்டியா நடந்துக்கிறதில்லன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொன்னா. உன் அப்பாவுக்கு ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்களே, அது ஒட்டு மொத்தமா ஃபெயிலியர் ஆயிட்டு உன் அப்பா சாகறதுக்கு கூட தயாரா இருப்பான். புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதுக்கேத்தபடி நீ இருக்கணும். நீ இனி சுரேஷுக்கு காலுக்கு கீழ செருப்பா தான் நீ இருக்கணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே மதி வந்து, என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? மிரட்டுறீங்களா? மிரட்டி என் கழுத்துல உங்க மச்சான் தாலி கட்டினபடி என் வாழ்க்கைய வந்து இப்படி அழிச்சிட்டீங்க. அந்த திமிரு தெனாவட்டுல பேசிட்டு இருக்கீங்களா நல்லா சொல்லி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதுமே உடனே தங்கராஜ், சுரேஷ் 2 பேரும் வந்து, சுரேஷ் பாத்தீங்களா மாமா? எந்த அளவுக்கு திமிரா பேசுறா, தெனாவட்டா பேசுறா பாத்தீங்களா? இவ்வளலாம் சொல்லிட்டு அடிக்க கை ஓங்குறாங்க. டேய் சுரேஷு, என்ன நினைச்சிட்டு இருக்க? பொட்டுப்புள்ளி அடிக்கிறது தப்பு இல்லையா? கையெடு கையெடு. இப்போதைக்கு அவ இள ரத்தம். அப்படிதாண்டா துடிப்பா. அவ அப்பா எப்படிப்பட்டவரு, என்ன ஏது, எப்படிப்பட்ட நிலையில இவளுக்கு கல்யாணம் ஆச்சு, இத பத்தி எல்லாம் அவளுக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அதனாலதான் அம்முனி அப்படி துடிக்கிறாங்க. விடு விடு பாத்துக்கலாம். நான் தான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன் விடு விடுன்னு சொல்லிட்டெல்லாம் இருக்காங்க. மதி, இங்க பாருமா, நான் இப்போ உனக்கு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லப் போறேன். அத நீ கேட்டீன்னா கண்டிப்பா உனக்கே புரியும். உன் அப்பா இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் நான். உங்களுடைய வீடு கட்ட கடன் வாங்குனீங்களே ஞாபகம் இருக்கா? அந்த பணம். உன் அப்பாவுக்கு ஆஞ்சியோ பண்ண இப்ப வரைக்கும் மாத்திரை மருந்து செலவுன்னு சொல்லிட்டு ஆயிருக்க பணம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பணம் உன் அப்பா கொடுக்க வேண்டியது இருக்கு. இதனால தான் நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. நாங்க உனக்கு வரதட்சணையா குடுத்து தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. சோ நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. என் மச்சான் என்ன சொல்றானோ அத கேட்டு அடங்கி ஒடுங்கி வீட்ல இருக்கிற வழிய பாரு. ஏதோ போனா போகட்டும். நேத்து தான் கல்யாணம் ஆயிட்டு வந்த பொண்ணு. அதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து கஷ்டப்படுத்தக் கூடாது, காயப்படுத்தக் கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அமைதியா இருந்தா, நீ உன் இஷ்டத்துக்கு ஏதேதோ பண்ணிட்டு இருக்க. என் மச்சான மதிக்க மாட்டேன்ற, திமிரா நடந்துக்கிற, இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்கிட்டீன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. மதிக்கோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சுரேஷ், அவளுக்கு பாடம் எடுக்க வேண்டியதெல்லாம் நான் எடுத்துட்டேன். வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க. உடனே சுரேஷும் வந்து உட்கார மதி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வராங்க. இங்க பார், என் வீட்ல இருக்கவங்க கிட்ட வந்து இப்படி அழுது சிம்பத்தி கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். என் மாமன் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? போ, ஒழுங்கு மரியாதை உள்ள போன்னு சொல்லிட்டு சுரேஷ் மிரட்டினதும் மதியம் அழுதுகிட்டே வராங்க. இத மலர் பாக்குறாங்க. உடனே சுரேஷ் என்னாச்சுன்றாங்க. ஒண்ணும் இல்ல அண்ணி, சும்மாதான். சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் வெளியே போயிடுறாங்க. மதிய பாக்குறதுக்காக மலர் வராங்க. மலர பார்த்ததும் மதி ஃபீல் பண்ணி கதறி கட்டி பிடிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுறாங்க. உடனே மலர் வந்து கேக்குறாங்க மதி கிட்ட, என்னாச்சு? ஏன் மதி இப்படி அழுதுட்டு இருக்க? உன் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல தானே? உன் அப்பா நல்லா தானே இருக்காரு, அப்புறம் ஏன் அழுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தங்கராஜர் இருக்கானே, அந்த ரவுடி என்னை எப்படி எல்லாம் மிரட்டினான்னு தெரியுமான்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுறாங்க. இத கேட்ட மலருக்கும் ரொம்பவே கோவம் வருது. அவன் உன்னன்னு மட்டும் இல்ல, என்னையும் அப்படிதான் மிரட்டுவான். அவனுக்கெல்லாம் நான் இப்ப வரைக்கும் அடங்கி போனதே கிடையாது. ஆனா இந்த குடும்பத்துல இருக்கவன் தான், அவன் தான் குலசாமி. அவன் தான் இந்த குடும்பத்துக்கு எல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நானும் என் புருஷனும் அப்படி கிடையாது. நீயும் இத நினைச்செல்லாம் வருத்தப்படாத. அவன் மிரட்டினா மிரட்டிட்டு போறான். நீ சுரேஷ எப்படி உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு மட்டும் பாரு.
நான் இப்ப சொல்றது உனக்கு தயக்கமா இருந்தாலும், அதுதான் உண்மை. உன் அக்கா ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு சொல்றேன். சுரேஷ எப்படியாவது அந்த தங்கராசு கிட்ட இருந்து பிரிச்சா மட்டும் தான், சுரேஷ் நல்லபடியா இருப்பான்னு சொல்லி மலர் மதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. மலர் சொன்ன அட்வைஸ மதி ஃபாலோ பண்ணி, சுரேஷ மதி பக்கம் இழுப்பாங்களா? தங்கராஜு கிட்ட இருந்து சுரேஷ பிரிப்பாங்களா? இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.